குட் மார்னிங் எவ்ரிவன். ப்ரீவியஸ் வீடியோ ஒரு வேளை யாராவது பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். அப்படி பார்த்துட்டீங்க அப்படின்னா வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம். விண்டோஸ் இமேஜ் நம்ம ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்கோம், இன்ஸ்டன்ஸ் ஒண்ணு வச்சிருக்கிறோம், கரெக்ட்டுங்களா? இந்த விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ்ல இமேஜ் எங்க இருந்து எடுத்தோம்? அமேசான்ல இருந்து. மார்க்கெட் பிளேஸ் எங்க இருந்து எடுத்தோம்? நம்ம மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து எடுத்தோம், கரெக்டா? நம்ம எதுல இருந்து எடுத்தோம்? மார்க்கெட் பிளேஸ். மார்க்கெட் பிளேஸ் எடுத்தோம், AWS மார்க்கெட் பிளேஸ். இந்த மார்க்கெட் பிளேஸ்ல விண்டோஸ் லினக்ஸ் எல்லா எல்லா இமேஜும் இருக்கும். நம்ம அதை பார்த்தோம், கரெக்டுங்களா? கிரியேட் பண்ணும்போது அதுல எதுவும் டவுட் இல்லைல்ல? இப்போ நல்லா பாருங்க, விண்டோஸ் 2025 இந்த விண்டோஸ் 2025 அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏஎம்ஐ இமேஜ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், ஏஎம்ஐ இமேஜ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏஎம்ஐ இமேஜ் டிஃப்ரெண்டா இருக்கும். இது லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்கறப்ப நம்ம பார்க்கலாம். அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் நான் கொடுக்குறேன். நம்ம ஒரு விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் வச்சிருக்கோம். அந்த இன்ஸ்டன்ஸ்ல ஒரு ஐடி இருக்கு. இந்த ஐடி பாருங்க எதோட மேட்ச் ஆகுது? இங்க மேட்ச் ஆகுதா? ஐடியோட மேட்ச் ஆகுதா இந்த ஐடி? இதுதான் 2022. இந்த இமேஜ் தான் நம்ம செலக்ட் பண்ணோம், கரெக்டா? ஓகேங்க. யா கரெக்ட். அண்டர்ஸ்டாண்டிங் இமேஜ் நான் கிரியேட் அப்புறம் வரேன். அண்டர்ஸ்டாண்டிங் இமேஜ்னால ஒண்ணுதான், ஏஎம்ஐனால ஒண்ணுதான். இங்க ஏஎம்ஐ அதாவது இது எங்க இந்த ஏஎம்ஐல எங்க இருக்கு? மார்க்கெட் பிளேஸ். ஏஎம்ஐ அப்புறம் பப்ளிக் மார்க்கெட் பிளேஸ். இதுல ஐஏஎஸ் ரோல் இன்ஸ்டால் ஆச்சா? இல்ல, நம்ம தான் பண்ணோம். இப்ப லினக்ஸ் போட்டாலும் ஏதாவது விண்டோஸ் பேக்கேஜ் ஏதாவது இன்ஸ்டால் ஆயிருக்குமா? இருக்காது. ப்ளைன் ஓஎஸ், ஃப்ரெஷ் ஓஎஸ், ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஒரு ஓஎஸ். இதுல நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். இப்ப நான் 2022 பேஸ் எடுத்துக்கிறேன். இமேஜோட ஐடி என்ன நம்பர் முடியுது? BD543. நான் நார்த் வெர்ஜினியால இருந்து நார்த் கலிபோர்னியா போறேன். அப்ப அதே ஐடி இருக்குமா? BD543 இருக்குமா? எனக்கு இருக்காது. என்ன இருக்கீங்க? என்ன இருக்கு எனக்கு இங்க? வேற ஐடி இருக்குங்க. புரிஞ்சதா? ஏன் அப்படி லொகேஷன் மாறுது? ஆமா, லொகேஷன் அந்த மாதிரி மாறும். கண்டிப்பா மாறிதான் ஆகலும். கண்டிப்பா மாறிதான் ஆகலும். இதோட ஐடி வேற. கண்டிப்பா வேறையா தான் இருக்கும். ஐடி வேறையா தான் இருக்கும். ஏன்னா ரீஜியன் மாறுது, அவைலபிலிட்டி ஜோன் மாறுது. இது நார்த் ரீஜியன். It has to be different. AMI ID will differ for every and each. Yes. Region wise. All clear? AMI மேடி மாறும். அது யூனிக்.
coming back to our North Virginia Windows server AMI image. இப்போ நான் ஒரு AMI இமேஜை கிரியேட் பண்ண போறேன். ஏன் கிரியேட் பண்றேன்? என் மேனேஜர் என்கிட்ட வந்து create an 10 or 100 EC2 instance and install IIS, install antivirus, and then install monitoring software agent, install hardening software agent. இப்படி நிறைய இன்ஸ்டால் பண்ண சொல்றாரு. இதை என்ன பண்ணலாம்? 100 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். கரெக்டா? அதுக்கப்புறம் கிரியேட் அண்ட் HTML ஃபைல் இதுலயும் சொல்றாரு. போயிட்டு HTML ஃபைல் கிரியேட் பண்ண, இதுல போய் ப்ராக்ஸியை கன்ஃபிகர் பண்ணு, இதுல போயிட்டு ஏஜென்ட் மானிட்டரிங் சர்வரை கன்ஃபிகர் பண்ணு. இப்படி ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் வேற என்ன பண்ணலாம்? இன்ஸ்டால் பண்ணணும், என்ன பண்ணலாம்? கன்ஃபிகரும் பண்ணலாம். இந்த மாதிரி 100 டைம் பண்றது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? ஒரே ஆக்டிவிட்டியை பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? ஒரு தடவை பண்ணிட்டு, இப்போ ஒரு தடவை பண்ணி வச்சிருக்கோமா ஒரு விண்டோஸ் சர்வர்ல நம்ம லாகின் பண்ணி IIS ரோல இன்ஸ்டால் பண்ணி கன்ஃபிகர் பண்ணிருக்கோமா, ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோக்ராம் வச்சிருக்கோமா, இந்த இமேஜ, அதாவது இந்த OS ஒரு இமேஜா மாத்த போறோம். ரைட்? எதுக்காக பண்றோம்? ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டி ஆர் மல்டிபிள் ஆக்டிவிட்டி, அது ஓகே. இமேஜ்ங்கிறது என்னது அப்படிங்கறது நம்ம பார்த்துட்டோம். AMI இமேஜ்ங்கிறத பார்த்துட்டோம். ஸோ நம்ம எப்படி ஒரு ஓன் இமேஜை கிரியேட் பண்றதுன்னா, கிரியேட் one EC2 instance and configure your required software, configure necessary software and install and configure. Then create an image from that EC2 instance. அவ்வளவுதான். இந்த இமேஜ் மத்த எல்லாத்தையும் யூஸ் பண்ணிப்போம். எஸ், சிம்பிள். இப்போ இந்த இமேஜ் ஓகே, இது ஒரு ரெக்யர்மெண்ட். எப்படி பண்றது? அந்த விண்டோஸ் OS செலக்ட் பண்ணிட்டு ஆக்ஷன், ரொம்ப சிம்பிள், கிரியேட் அன் இமேஜ். என்ன பண்ணலாம்? அந்த விண்டோஸ் OS செலக்ட் பண்ணிட்டு பர்டிகுலர் OS விண்டோஸ் எதுவோ அதை செலக்ட் பண்ணிட்டு விண்டோஸ் ஐடியை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? நீங்க ஆக்ஷன், கிரியேட் இமேஜ் அண்ட் டெம்ப்ளேட், கிரியேட் இமேஜ். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அவ்வளவுதான். இதுல ஒரு சிக்கல் இருக்கு, இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, so this key points, இது வந்து key notes for creating image. இப்போ EC2 instance இருக்கு வச்சுக்கோங்களேன். EC2 instance 1, server 1. இந்த EC2 instance server 1. இதுல என்ன பண்ணிருக்கானா, install IIS, host name, IP address, எனக்கு இன்ஸ்டால் IIS ஓகே, பட் ஹோஸ்ட் நேம் என்ன இருக்கும்? டூப்ளிகேட்டா இருக்குமா? கான்ஃபிளிக்ட் ஆகுமா? ஆமா, கான்ஃபிளிக்ட் ஆகும். IP அட்ரஸ் டூப்ளிகேட் ஆகுமா? ஆகும். கான்ஃபிளிக்ட் ஆகுமா? கண்டிப்பா. ஸ்டாட்டிக் ஐபியா இருந்துச்சுன்னா, டைனமிக் ஐபியா இருந்துச்சுன்னா மாறிட்டே இருக்கும். நோ ப்ராப்ளம். ஓகே, இட் வில் நாட் கான்ஃபிளிக்ட். அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் ஸ்டாட்டிக்கா இல்ல டைனமிக்கா தான் இருக்கு, பட் ஸ்டாட்டிக்கா இருந்துச்சுன்னா கான்ஃபிளிக்ட் ஆகும். OS ஐடின்னு ஒண்ணு சொல்லுவோம். எப்படி ஹோஸ்ட் நேம் சொல்றோமோ கம்ப்யூட்டர் நேம்னு சொல்றோமோ, ஹோஸ்ட் நேம் அது கம்ப்யூட்டர் நேமோ, OS ஐடி என்ன ஆகும்? கான்ஃபிளிக்ட் ஆகும். இப்ப ஆன்டிவைரஸ் நம்ம வச்சிருக்கிறோம். இதுல என்ன வச்சிருக்கோம்? ஆன்டிவைரஸ் வச்சிருக்கோம். இந்த சிமெண்டெக் ஆன்டிவைரஸ் ஏஜென்ட் ஐடி
will conflict if we take an image or template from the server. Yes, the image of the template will deploy the same Symantec client ID. Antivirus என்ன ஆகுது? ஆன்டிவைரஸ் உடைய ஐடி கிளைண்ட் ஐடின்னு ஒண்ணு இருக்கு. ஏஜென்ட் கான்ஃபிளிக்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஆமா ஆகும். ஹோஸ்ட் நேம் ஐபி அட்ரஸ் ஆகுற மாதிரி அந்த ஏஜென்ட் ஆன்டிவைரஸும் ஆகும்ல. ஆமா. என்கிட்ட ஒரு டேட்டா பேஸ் இருக்கு, SQL சர்வர் இருக்கு. SQL சர்வர் என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்ல நான் SQL சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி அந்த SQL சாஃப்ட்வேரை நான் அது EC2 இன்ஸ்டன்ஸ்ல இன்ஸ்டால் பண்றேன் அப்படின்னா அந்த டேட்டா பேஸ் உடைய இன்ஸ்டன்ஸ்னு ஒண்ணு இருக்கும். டேட்டா பேஸ் உடைய இன்ஸ்டன்ஸ் ஐடி will conflict if we create image or template from the server. இன்ஸ்டன்ஸ் டேட்டாபேஸ் ஐடின்னு ஒன்று இருக்கா இல்லையா? அதுவும் கான்ஃபிளிக்ட் ஆகுமா இல்லையா? இப்படி ஏகப்பட்ட கான்ஃபிளிக்ட் இருக்கு. நான் அந்த அப்ளிகேஷனை எனக்கு தெரியாது, அப்ளிகேஷனை பத்தி எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்றேன், இந்த அப்ளிகேஷனை ரீகன்ஃபிகரும் பண்ணலாம். ஆன்டிவைரஸ் இருக்கு, மானிட்டரிங்ல அந்த பிரச்சனை வராது. டேட்டாபேஸ்ல வரும், ஆன்டிவைரஸ்ல வரும். இதெல்லாம் ஒரு கீ பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நான் இந்த OS லெவல்ல இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ணணும். ஹோஸ்ட் நேம், டைனமிக் ஐபி, OS ஐடி கான்ஃபிகர் பண்றது. இதையெல்லாம் பண்றதுக்கு விண்டோஸ்ல இன்பில்ட்டா ஒரு சாஃப்ட்வேரை கொடுத்துருக்கான். விண்டோஸ்ல இன்பில்ட்டா ஒரு சாஃப்ட்வேர் sysprep. என்ன கொடுத்துருக்கான்? sysprep. ஓகே, விண்டோஸ்ல எனக்கு sysprep இருக்கு. விண்டோஸ் sysprep. அதை போய் காமிக்கிறேன். உங்களுக்கு உங்க லேப்டாப்லயும் இருக்கும், அதெல்லாம் போய் கை வச்சிடாதீங்க. டிஃபால்ட்டா வச்சிருக்கான் விண்டோஸ்ல. எல்லா விண்டோஸ்லயும் இருக்கும், உங்க லேப்டாப் விண்டோஸ்ல கூட இருக்கும். sysprep OS குள்ளயா? OS ஃபைல்ஸ் இருக்குல. இருக்கும் கண்டிப்பா. ஆனா யூஸ் பண்ணக்கூடாது. AWSக்கு இது யூஸ் பண்ணக்கூடாது. விர்ச்சுவல் மிஷின் VMware என்விரான்மெண்ட்ல, ஆன் பிரேம் என்விரான்மெண்ட்ல இதை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல ஸ்டார்ட் மெனு போனீங்கன்னா, EC2 இன்ஸ்டன்ஸ்ல ஸ்டார்ட் மெனு போனீங்கன்னா லான்ச் கன்ஃபிகரேஷன் ஒண்ணு இருக்கும். என்ன இருக்கும்? லான்ச் கன்ஃபிகரேஷன், லான்ச் செட்டிங்ஸ் இல்ல கன்ஃபிகரேஷன், எது பேர் வேணாலும் இருக்கும். ஓகேங்களா? இங்க போய் பாத்தீங்கன்னா sysprep shutdown preparing for image, அவ்வளவுதாங்க. shutdown without sysprep, shutdown with the sysprep இருக்கா? இந்த செட்டிங்ஸ் தான் நீங்க கொடுக்கணும். எனி क्वेश्चंस? இது என்ன பண்ணும்? இங்க பாருங்க, விண்டோஸ் sysprep, it generate, தெளிவா கொடுத்துருக்கான் பாருங்க, generate your image, first image, generalized your image, installing driver, software, SID, இது எல்லாத்தையுமே அது மாத்திரும். Here we go.
Okay, any questions? இப்ப இதுவே ஆட்டோமேட்டிக்கா ஐபிஎஸ்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். டைனமிக் iOS AD அது எல்லாத்தையும் இதை மாத்திரு. Sysprep. ஓகே டன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ரைட். இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நமக்கு. இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? ஷட் டவுன் வித்அவுட் சஸ்பிரிப்ட், ஷட் டவுன் வித் சிஸ்பிரிப்ட். இந்த இன்ஸ்டன்ஸ் என்ன ஆகும்னா, இந்த ஏஎம்ஐ இமேஜ் என்ன இருக்கோ புதுசா ஷட் டவுன் வித்அவுட் சிஸ்பிரிப்ட்ங்கிறப்போ புதுசா ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். சேம் சிட் ஐடி, சேம் கம்ப்யூட்டர் நேம் எல்லாம் சேமா இருக்கும். எல்லாம் சேமா இருக்கணும். என்கிட்ட வந்து எல்லாம் சேமா இருக்கணும்னு யாராவது கேட்பாங்களா? என்கிட்ட என்ன கேக்குறாங்க? ஐ வாண்ட் த சர்வர் மஸ்ட் பி டூப்ளிகேட் கான்ஃபிளிக்ட் ஃபார் டெஸ்டிங் பர்பஸ். டெவலப்பர் எனக்கு என்ன இருக்கான்? ரெண்டு டீம் இருக்கு. டெவலப்பர்னு ஒரு டீம், டெஸ்டிங்னு ஒரு டீம். கரெக்டா? Developer is creating a program and testing on EC2 instance. அந்த டெஸ்டிங் யார் பண்ணுவா? டெஸ்ட் இன்ஜினியர் பண்ணுவார். கரெக்ட் தானே? Create a program and running on EC2 instance. He said it's working. டெஸ்டிங் இன்ஜினியர் என்ன பண்றாரு? EC2 இன்ஸ்டன்ஸ்ல ரன் பண்ணிட்டு it is not running சொல்றாரு. So manager is saying that so both developer and testing has to use same setup of EC2 instance. So we can create an EC2 instance image without sysprep. Shut down without sysprep. இப்ப புரிஞ்சா ஏன் sysprep without shut down என்ன? அது சொல்லுங்க இலியாஸ். இப்ப அந்த sysprepனா என்னன்னு கேக்குறீங்களா? இல்ல sysprep அது தெரியும். கடைசி சொன்னீங்கல்ல, அதாவது மேனேஜர் வந்து அது கான்ஃபிளிக்டா இருக்கணும். எனக்கு அதே செட்டப் இருக்கணும். அதே செட்டப்ல அதே கன்ஃபிகரேஷன்ல இருக்கணும். அந்த மாதிரி யாராவது கேட்டாங்க அப்படின்னா சேம் செட்டப்பா இருக்கணும். அவங்க கிட்ட சொல்லிடலாம், இந்த மாதிரி ஓஎஸ்ஐடி எல்லாம் டிஃபர் ஆகணும். அது பரவாயில்ல, ஆகட்டும். இது டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான். ரியல் 100% people will not say that. Very rare case. People always go shut down with sysprep தான் போவாங்க. Shut down with sysprepனா என்ன ஆகும்? கான்ஃபிளிக்ட் ஆகாது. ஆகாது. கண்டிப்பா ஆகாது. வித்தவுட் சிஸ்பிரிப்னா வித்தவுட் சிஸ்பிரிப் வித் சிஸ்பிரிப் அவ்வளவுதானே. நமக்கு சிஸ்பிரிப் தான் என்ன பண்ணுது? இது எல்லாத்தையும் மாத்துது. கான்ஃபிளிக்ட் ஆகாம விடுது. சரி கொஞ்சம். ஓகே. Any questions? Alright, shut down. Yes. Create a folder IT. சும்மா 2 ஃபோல்டர், அதுல ஒரு ஃபைலை கூட கிரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு எங்க இருக்கு? C:, inetpub, www root. Okay.
கிரியேட்டிங் இமேஜ். நம்ம பண்றது வித் சிஸ்ப்ரப் பண்றோம். That's all, Your Honor. Remote connection in there, பரவாயில்ல. EC2 இன்ஸ்டன்ஸ் வந்துடும். இதே மாதிரி லினக்ஸ்க்கு இருக்கா? அடுத்த கொஸ்டின் அங்கதான் வருவோம். நம்ம லினக்ஸ்க்கு இந்த மாதிரி சிஸ்ப்ரப் கிடையாது. அப்ப ஹோஸ்ட் நேம்லாம் நான் என்ன பண்றது? அதுக்கு அவங்க ஸ்கிரிப்ட் வச்சு மாத்திக்கணும். There is no specific script for Windows. There is what you call for Linux, no sysprep tool is needed. ஓகேங்களா? சம் ஆட்டோமேஷன் அவங்க பண்ணலாம். They have to. அப்ப கான்ஃபிளிக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், கான்ஃபிளிக்ட் ஆகும். அங்க SSH கீ ஆக்சுவலி இருக்கும், ஹோஸ்ட் கீன்னு சொல்லுவாங்க. SSH ஹோஸ்ட் கீ எனேபிள் ஆயிருந்துச்சுன்னா SSH நம்ம பண்றோம்ல, அந்த கீ வந்து அங்க கான்ஃபிளிக்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது இன்ஸ்டன்ஸ் உடைய டேட்டா, அதோடைய அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கன்ஃபிகரேஷன் ஃபைல் கால் அவங்க அதுக்கப்புறமேட்டுக்கு லாகை கிளியர் பண்ணணும். ஓல்டு லாக்ஸ் இருக்கும், எந்த லாக்னா அது வேர் லாக்னு சொல்லுவாங்க. அந்த லொகேஷன்ல இருக்கக்கூடிய பழைய லாக் ஃபைல அவங்க தான் கிளியர் பண்ணலாம். ஓகே, ஹிஸ்ட்ரி, வேற ஏதாவது ஹிஸ்ட்ரியுடைய கமாண்ட் அதெல்லாம் இருக்கும், ஹிஸ்ட்ரியுடைய கமாண்டே கூட கிளியர் பண்ணணும். இப்படி நிறைய அவங்க வச்சிருக்காங்க. பேக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா பேக்கேஜ் வந்து இஃப் டஸ் நாட் வாண்ட் தே கேன் கிளியர் தி பேக்கேஜ். நம்ம பேக்கேஜை கன்ஃபிகர் பண்றோம், ஒவ்வொரு ஓஎஸ்க்கும் அவங்க வேணும் வேணாங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணணும். இதே மாதிரி ஹோஸ்ட் நேம் ரீநேம் பண்ணலாம். இதுக்கெல்லாம் கமாண்ட் இருக்கு. அந்த கமாண்டை லாகின் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, லாகின் பண்ணாமலே பண்ணலாம். லாகின் பண்ணாமலே பண்ணலாம். அதை நான் அடுத்த வாரம் காட்டுறேன். அதுக்கு பேர் யூசர் டேட்டா, லினக்ஸ் உடைய யூசர் டேட்டா ஃப்ரம் EC2 இன்ஸ்டன்ஸ்ல. ஓகே, so we have to use scripts or commands. அதான் ஆன்சர். விண்டோஸ்ல இருக்கிற மாதிரி அதுல கிடையாது. நமக்கு ஸ்டாப் ஆயிரும் இமேஜ். இங்க பாருங்க, இந்த மாதிரி ஸ்டாப்டுன்னு வந்துடும். நீங்க ரன் பண்ணது என்ன வந்துடும்? It will become in stopped. அவ்வளவுதாங்க. We'll go next. இப்போ எப்படி இமேஜ் கிரியேட் பண்றது? இப்ப போயிட்டு ஆக்ஷன், இமேஜ் அண்ட் டெம்ப்ளேட், கிரியேட் அன் இமேஜ். இந்த கிரியேட் போறதுக்கு முன்னாடி வால்யூம்னு ஒண்ணு இருக்கு. எத்தனை வால்யூம் இருக்கு? 2 வால்யூம் இருக்கு. இதுல எது விண்டோஸ் வால்யூம், எது லினக்ஸ் வால்யூம்? நம்ம கிரியேட் பண்ணலையே, ஆட்டோமேட்டிக் பை டிஃபால்ட்டா இருக்குதா? டிஃபால்ட்டா இருக்கிறது தான். இங்க போயிட்டு இன்ஸ்டன்ஸ் இருக்கா, இந்த இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு ஸ்டோரேஜ் இருக்கு பாருங்க. என்ன இருக்கீங்க? ஸ்டோரேஜ் வால்யூம். இதுதான் இந்த 30 GB தான் எனக்கு சி டிரைவ். இது லான்ச் இன்ஸ்டன்ஸ் பண்ணும்போதே நம்ம பார்த்திருப்போம், கீழே கடைசியா இருக்கும் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கா, 8 GB லினக்ஸ் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்கும்போது ரூட் வால்யூம். கரெக்ட், ரூட் வால்யூம் தான் சி டிரைவ். இதுலயும் அப்படிதான் இருக்கும் ஸ்டோரேஜ்.
ரைட்? இங்க 2 வால்யூம் இருக்கு. இங்க EC2 இன்ஸ்டன்ஸ், இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் இங்க போயிருக்கோம். இந்த EC2 இன்ஸ்டன்ஸுக்கு ஒரு வால்யூம் இருக்கு. ஆல் ஓகே. இது லினக்ஸுக்கு. விண்டோஸ்க்கு அதே மாதிரி ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்கு. அது ஸ்டாப்ல இருந்தாலும் அது கனெக்டர்ல, அதுக்கு ஒரு வால்யூம். Unselect Linux, select Windows, click on the storage, and you can see a block volume here. வால்யூம்ங்கிறது என்னது? ஹார்ட் ஸ்டோரேஜ், ஹார்ட் டிஸ்க். அதுல எந்த டவுட்டும் இல்லையா இருக்கும்? ரைட்? இதுல ஒன்றும் நிறைய இருக்கு, இப்போதைக்கு இது போதும். இதுல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்? கிளாஸ் dev sta1 லினக்ஸுக்கா இருந்தாலும் விண்டோஸ்க்கா இருந்தாலும் எப்படி இருக்கு பாருங்க. ஸ்லாஷ் dev windows 1 டிஃப்ரெண்ட் ஐடி. ஓகேவா? இப்போ வால்யூம் போயிட்டு எது விண்டோஸ்? இப்போ விண்டோஸ்ங்கிறது BCA. இது நான் விண்டோஸ் ரூட் வால்யூம், நம்ம பேரு விண்டோஸ் ரூட் வால்யூம், லினக்ஸ் ரூட் வால்யூம். சும்மா அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இப்போ இமேஜ் வர creating image. After sysprep முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு, ஓகேங்களா? ஓகே, then என்ன பேர் போடலாம்? என்னுடைய விண்டோஸ் IIS இமேஜ். ரீபூட் இன்ஸ்டன்ஸ் தேவையில்லை, ஏன்னா அது ஆல்ரெடி ஷட்டவுன்ல இருக்கு. when you select and reboot instance, the data will be reset when the snapshot or attached volume was taken. இந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸ்னாப்ஷாட்டுங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. இதுக்கு ஸ்னாப்ஷாட்டுங்கிறது அந்த வால்யூம்ல இருந்து, இது நம்ம அப்புறமா பார்ப்போம். இங்க எதுவும் ஸ்னாப்ஷாட் கிடையாது. you currently have no snapshot. we don't have any problem. ஸ்னாப்ஷாட் ஒருவேளை இருந்துச்சுன்னா அது அட்டாச் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கு. ஸ்னாப்ஷாட்டுங்கிறது என்ன? I will talk about this later on this. ஸ்னாப்ஷாட் பத்தி அப்புறமா எடுக்கிறேன். That's what the error message was showing. No problem. இதே 30 GB தான். இதே அந்த இன்ஸ்டன்ஸ் உடைய ரூட் வால்யூம். ரைட்? இது கிரேட் அவுட் ஆயிருக்கும். So create new snapshot from the volume. இங்க என்ன போட்டிருக்கு பாருங்க. Create new snapshot from the volume. தெரியுதா தெரியலையா உங்களுக்கு? தெரியல? தெரியல. இப்போ எந்த ஸ்னாப்ஷாட்டும் இல்ல இங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது உங்களுக்கு டவுட் இருக்குல்ல? இல்ல. Before image, no snapshot. It is creating. இங்க பாருங்க, ரொம்ப சின்னதா தெரியும் இந்த இடத்துல. Like a big screen. தெரியுதா? ஓகே, தெரியுது. Windows IIS volume. Create a volume. இமேஜ் போட்டிருக்கீங்க. IIS இமேஜ் பரவாயில்ல. வால்யூம் நேம் பரவாயில்ல. It is creating. இப்போ வால்யூம், இப்போ ஸ்னாப்ஷாட் ஏதா இருக்கா? நோ ஸ்னாப்ஷாட். வால்யூம் ஏதா இருக்குதா? இல்ல. இமேஜ் இருக்கா? ஏஎம்ஐ கிளிக் பண்றேன், ஒரு இமேஜ் இருக்கு.
ஒரு இமேஜ் இருக்கு, ஸ்டேட் பெண்டிங். We created one Windows IIS image. ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு? பெண்டிங். ஸ்னாப்ஷாட் என்ன ஆயிடுச்சு? கிரியேட் ஃப்ரம் தி இமேஜ். ஸ்னாப்ஷாட் என்ன ஆகுது? Create ஆயிடுச்சு. கிரியேட் பெண்டிங், அதுவும் பாத்தீங்கன்னா பெண்டிங், ரைட்? So snapshot is creating automatically after we create Image. image. இது நம்மளுடைய ஏஎம்ஐ ஐடி. ஆனா ஐன்னு போட்டிருக்கிறது என்ன அர்த்தம்? ஐ அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? எங்க? I04D6A7 ஐ. அதுதான் AMI இல்ல? இல்ல, ஏஎம்ஐ 039F BC5 ஓகே. தான் இமேஜ் ஐடி. இன்ஸ்டன்ஸ் ஐடி இது என்னது? இன்ஸ்டன்ஸ் ஐடி. இதோட ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கணும். இது இன்ஸ்டன்ஸ் ஐடி. இன்ஸ்டன்ஸ் ஐடி. இன்ஸ்டன்ஸ்க்கு ஒரு ஐடி இருக்கும். வால்யூம் போறேன். I still see 2 volumes. No volumes are there. Only snapshot is creating for this image. Pendingல இருக்குது. எதை பேஸ் பண்ணி? இந்த இமேஜ் பாருங்க, இந்த இன்ஸ்டன்ஸ் பாருங்க, C06ல இருந்து I am creating one image from EC2 instance. எல்லாம் வந்துருச்சு. அவ்வளவுதாங்க. அது கிரியேட் ஆனதும் it is just created snapshot. Still pending. It takes some time to create. Snapshot create in progress. அதோட ரிலேஷன்ஷிப் லிங்க புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஏஎம்ஐ இமேஜ் தான் கிரியேட் பண்ணோம். ஆனா என்ன கிரியேட் ஆகுது? ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட்? ஆல் ஓகே? Yes, clear. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இதே மாதிரி தான் லினக்ஸ்க்கும் பண்ணலாம். லினக்ஸ்க்கு விண்டோஸ் எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் பண்ணலாம். Let's wait for a few minutes to complete. அது 30 GB இவ்வளவு நேரம் எடுத்துக்காது. பட் இட் இஸ் டேக்கிங் சம் டைம். லெட் இட் பி. அதுக்கப்புறம் நான் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி காட்டுறேன். அந்த இமேஜ் நமக்கு ஏஎம்ஐ இமேஜ் இங்க இருக்கு பாத்தீங்களா? லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். இன்ஸ்டன்ஸ் ஃப்ரம் அவர் ஓன் இமேஜ். சும்மா ஒரு பேர் வைக்கிறேன். இப்ப நான் இங்க என்ன போடலாம்? புதுசா ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்றேன். இன்கேஸ் இதுக்கு 100% சக்சஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணலாம்? கிரியேட் அண்ட் நியூ EC2 instance from our own
AMI image. இப்ப என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணுவீங்க? குயிக் இமேஜ்லயா போய் மார்க்கெட் பிளேஸ்லயா போவீங்க? மை AMI நீங்க இருக்கு பாருங்க. என்ன பண்ணலாம்? மை AMI. அந்த மை AMIல நம்ம விண்டோஸ் சர்வர் காட்டுதா? இதுதானே நம்ம கிரியேட் பண்ணோம். விண்டோஸ் IS இமேஜ். அது கேன்சல் கொடுத்துட்டு மை இமேஜ் இங்க கிளிக் பண்ணாலும் வந்துடும். ஓன்டு பை மீ, ஷேர்டு பை மீ, ஓன்டு பை மீ, ஷேர்டு வித் மீ. அவ்வளவுதாங்க. விண்டோஸ்க்கு இப்படிதான், லினக்ஸ்க்கு இப்படிதான். நீங்க ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இமேஜ் இங்க வந்துடும். அதுக்கப்புறம் இதுல இருந்து கிரியேட் பண்ணீங்கன்னா இதுல IAS இருக்கும். நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் அதுல இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்களோ அது எல்லாமே இருக்கும். %, கம்ப்ளீட் வந்துருச்சு. ஸ்னாப்ஷாட் கம்ப்ளீட் ஆகணும். snapshot has to be complete. இப்ப அந்த இமேஜ் கிரியேஷன் ஒண்ணு இருந்துச்சா? எங்க இருந்துச்சு? இமேஜ், AMI இமேஜ். இது பேன் அவைலபிள், பிரைவேட் அவைலபிள் ஸ்டேட்டஸ்ல வந்துடணும். ஆல் ஓகே. பெண்டிங்ல இருந்து அவைலபிள். இப்போ இந்த சர்வர் இருக்குல்ல, புதுசா போயிட்டு என்ன கிரியேட் பண்றோம்? ஆக்ஷன். I will go and this AMI image. Sorry, இங்கே இருக்கு பாருங்க. Launch instance from this AMI. நான் இப்படியும் கொடுக்கலாம். Launch instance from this AMI. ரெண்டும் ஒண்ணுதான். இது டைரக்டா என்ன பண்ணிரும்னா அந்த மை AMI இமேஜ்ல போயிட்டு அது செலக்ட் ஆயிரும். அவ்வளவுதான். செலக்ட் ஆயிடுச்சு. எய்தர் லான்ச் இன்ஸ்டன்ஸ் மேனுவலா போகலாம், அப்படி இல்லைன்னா யூ டைரக்ட்லி கிளிக் ஆன் தி லான்ச் AMI இன்ஸ்டன்ஸ். போத் ஆர் சேம். So instance from our own AMI image. Next T2 micro போடாம T2 medium, அதே கீப்பர், existing security group, Windows, அதே வால்யூம் எல்லாமே அது. அவ்வளவுதான். Instance will create, new instance will create. அவ்வளவுதான் சார். ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஆல் ஓகே தானே? இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த கான்செப்ட் எடுத்தா கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால வேண்டாம். இமேஜ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சுல? இமேஜ் எதுக்காக பண்றோம்? ஒரு ரிப்பீட்டடா மல்டிபிள் டைம் நம்ம EC2 இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்றதுக்கு பதிலா ஒரே ஆக்டிவிட்டியை கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கிறோம் நம்மளோட இமேஜ். ஐபி கான்ஃபிளிக்ட்டுக்கு சிஸ்ரெப் யூஸ் பண்ணிக்கிறோம். சிஸ்ரெப் அவ்வளவுதான். இப்ப ஆன்டிவைரஸ் கான்ஃபிளிக்ட் ஆகுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நீங்க ஆன்டிவைரஸ் டீம் கிட்ட பேசி அவங்க கிட்ட என்ன வாங்கணும்னா இந்த டெம்ப்ளேட்ல எப்படி அதை இன்ஸ்டால் பண்றதுன்னு அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சப்போர்ட்ல நிறைய ஒரு ஸ்டெப்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டால் Symantec endpoint protection in the
EC2 image or template அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு ஸ்டெப்ஸ் அவங்க கொடுப்பாங்க. தே ஹாவ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ். அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டு நீங்க அந்த ஸ்டெப்ஸை வாங்கணும். பப்ளிக்கா அந்த ஆர்டிகல் உங்களுக்கு கிடைக்கலன்னா அதுக்குன்னு தானே சப்போர்ட் இருக்காங்க. தே வில் ப்ரொவைட் ஃபார் திஸ், ரைட்? எல்லா ஆன்டிவைரஸும் கான்ஃபிளிக்ட் ஆகக்கூடிய எல்லா இதுலயும் அப்படிதான். இப்ப 3 வால்யூம் கிரியேட் ஆயிரும். இப்ப இந்த ஸ்னாப்ஷாட் அப்படியே இருக்கணும். இந்த ஸ்னாப்ஷாட்டை நம்ம டெலீட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்னாப்ஷாட் இல்லைன்னா இந்த இமேஜ் ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா நோ. நான் அப்ப இந்த ஸ்னாப்ஷாட்டை போயிட்டு இது கிரியேட் ஆகி முடிச்சிட்டோம். கிரியேட்டர் ரன்னிங் இனிஷியேட் இருக்குல்ல, இது இனிஷியேட் ஆகி முடிச்சிட்டோம். இது இனிஷியேட் ஆகி முடிச்சதும் இந்த வால்யூம் புதுசா ஒரு வால்யூம் தான் கிரியேட் ஆகும். ஸ்னாப்ஷாட் தான் எக்ஸ்ட்ரா நமக்கு ரெஃப்ரெஷ் 3 வால்யூம் கிரியேட் ஆயிடுச்சு. ஸ்னாப்ஷாட் ஒரே ஒரு ஸ்னாப்ஷாட். இந்த ஸ்னாப்ஷாட் போயிட்டு ஆக்ஷன் டெலிட் தி ஸ்னாப்ஷாட் டெலிட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா டெலிட் பண்ண முடியாது. ஃபெயில்டு டு டெலிட் தி ஸ்னாப்ஷாட். இது ஏன் இந்த ஸ்னாப்ஷாட் டெலிட் பண்ண முடியல? EC2 image will link with the snapshot. We cannot delete until the image delete. அதுதான் சொல்லுது. இப்ப இது நான் AMI ஐடியோட நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். நீ போய் இதை டீரிஜிஸ்டர் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? இதை போய் நீ டீரிஜிஸ்டர் பண்ணிட்டு, அதாவது இமேஜ்ல போயிட்டு எங்க பண்ணணும்? நீங்க இமேஜ்ல போயிட்டு I have to go and deregister this AMI. ஏன்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாக்குறப்போ இதை டெலிட் பண்ண முடியாதுன்னு எரர் வந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு தெரியணும். ரெண்டாவது ரியல் ரீசன் அதுதான். The image will always interlink with one snapshot. From that snapshot only the instance will create. இந்த இன்ஸ்டன்ஸ் வில் கிரியேட். இப்ப இந்த ஸ்னாப்ஷாட் இருக்கு, ஓகே ஃபைன், ஐ கேனாட் ஏபிள் டு டெலீட். இந்த ஸ்னாப்ஷாட்டோடைய வால்யூம் ஐடின்னு ஒண்ணு இருக்கு. இதை மறக்காம நோட் பண்ணுங்க. என்னது இது? ரூட் வால்யூம். யாருடைய ரூட் வால்யூம்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த AMI ஓட ரூட் வால்யூம். ஓகே, இங்க போகிறேன். இது தனியாவே இருக்கட்டும். ஸ்னாப்ஷாட் will have, அதுக்கு பேர் என்ன? வால்யூம் attached. Snapshot will have one reference volume. AMI இமேஜுக்குன்னு ஏதாவது வால்யூம் இருக்கான்னு? இல்லையே. நம்ம AMI இமேஜ் கிரியேட் பண்றப்போ வால்யூம் ஏதாவது பார்த்தோமா? இல்ல. இதுல ஸ்டோரேஜ் போனா ஒண்ணுமே கிடையாதுங்க. இன்ஸ்டன்ஸுக்கு தான் வால்யூம் பார்த்தோம். அதான் திருப்பி காமிச்சேன். இமேஜ் கிரியேட் பண்ணப்போ நமக்கு வால்யூம் கிரியேட் ஆச்சா? இல்ல. இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது தான் வால்யூம் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இது என்ன இந்த ஸ்னாப்ஷாட்னு ஒண்ணு இருக்கு. மறுபடியும் ஸ்கிரீன்ஷாட்டோட கொடுக்குறேன். இந்த ஸ்னாப்ஷாட் ஒண்ணு இருக்கு. இந்த ஸ்னாப்ஷாட்டுக்கு ஒரு வால்யூம் இருக்கு. ஃபுல் ஸ்கிரீன்ஷாட்டும் கொடுக்குறேன் உங்களுக்கு. யூ ஜஸ்ட் மேக் ஷூர் ஃபுல் ஸ்கிரீன்ஷாட்டையும் நான் கொடுக்குறேன். இந்த வால்யூமை எதோட ரெஃபர் பண்ணலாம்? உங்களுடைய இன்ஸ்டன்ஸோட வால்யூமோட ரெஃபர் பண்ணுங்க. மொத்த வால்யூம் எந்த வால்யூம் நம்பர் மேட்ச் ஆகுது? விண்டோஸ் வால்யூமோட மேட்ச் ஆகுதா? இப்ப இந்த விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ்ல இருந்து தான் நம்ம என்ன கிரியேட் பண்ணோம்? AMI இமேஜ் கிரியேட் பண்ணோம். வண்டர்ஃபுல். சோ இன்டர்லிங்க் புரியுதுங்களா? இந்த இமேஜுக்கு பின்னாடி ஒரு ஸ்னாப்ஷாட், இந்த ஸ்னாப்ஷாட்க்கு பின்னாடி ஒரு வால்யூம், ரைட்டுங்களா? இப்போ இந்த வால்யூம் என்னால டெலீட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா அதுலதான் AMI இமேஜ் கிரியேட் ஆயிருக்கலாம். சோ இட் இஸ் வால்யூம் ஐடி. சோர்ஸ் வால்யூம் போட்டிருக்காங்க இங்க. 30 GB சோர்ஸ் வால்யூம், ரைட்? இப்போ நான் இந்த சோர்ஸ் வால்யூம் போயிட்டு ஆக்ஷன் டிட்டாச் ஃப்ரம் வால்யூம். டிட்டாச்னா ஏன் டிட்டாச் பண்றோம்? ஏன் டெலீட் பண்ண முடியாது? ஏன் டிட்டாச் பண்றோம்? ஏன்னா EC2 இன்ஸ்டன்ஸோட ஸ்டில் அது என்ன இருக்கு? பாயிண்ட் இருக்கு. இந்த விண்டோஸ் EC2 இன்ஸ்டன்ஸோட அது இன்னும் பாயிண்ட் இருக்கு.
அதுல ஏதாவது டவுட் இருக்கா? ரைட். இப்ப டிட்டாச் ஆச்சுன்னா அது தனி இண்டிவிஜுவல் வால்யூமா இருக்குமா இல்ல அது யூஸ் ஆகாது தானே எப்படியும்? ஆமா, யூஸ் ஆகிறது. நான் இப்ப போய் இது போய் பவர் ஆன் பண்ண முடியுமா? ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸ்னா தேவையே இல்லை எனக்கு. இது ஆக்சுவலி இதை நான் டெர்மினேட்டே கொடுத்துட்றேன். டெர்மினேட்டே கொடுத்துட்டேன். I just terminated the volume. இப்ப எனக்கு அந்த டெர்மினேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஹார்ட் டிஸ்க் என்ன ஆயிரும்? சோர்ஸ் விண்டோஸ்ல இருந்து கிரியேட் பண்ண இமேஜ் ஈஸி டு இன்ஸ்டன்ஸ், ரைட்? சோர்ஸ் ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் நவ் டெர்மினேட்டட். கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குன்னா ஒன்னும் கன்ஃபியூஷன் இல்ல. இன்டர்லிங்கா எப்படி இருக்குன்னு நீங்க அதை பாத்தீங்கன்னாவே தெரியும், ரைட்? இப்ப நான் ஒரு நோட் பண்ணல எழுதுறேன் பாருங்க. ஏஎம்ஐ இமேஜ் இதோட லிங்க் ஆயிருக்கு. EC2 instance volume இல்ல, அதுல இருந்து தான் கிரியேட் பண்ணோம். கரெக்டா சொல்லுங்க. ஏஎம்ஐ இமேஜ் எதோட லிங்க் ஆயிருக்கும்? ஸ்னாப்ஷாட்டா? ஸ்னாப்ஷாட்டோட லிங்க் ஆயிருக்கு, ரைட்டா? ஓகே, ஸ்னாப்ஷாட்டோட லிங்க் ஆயிருக்கு. ஸ்னாப்ஷாட் எதோட இருக்கு உங்களுக்கு? வால்யூமா? வால்யூம், கரெக்ட். ஸ்னாப்ஷாட் ஒரு வால்யூமோட இருக்கும். அது இது கூட லிங்கா இருக்குன்னா இன்ஸ்டன்ஸோட. எஸ், சரி. ஏஎம்ஐ இமேஜுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஒரு ஸ்னாப்ஷாட், ஒரு வால்யூம், ரைட்டுங்களா? ரைட். இப்போ ஈஸி டு இன்ஸ்டன்ஸுக்கு பின்னாடி அந்த வால்யூம் இருக்கு, கரெக்டா? ஈஸி டு இன்ஸ்டன்ஸுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அந்த வால்யூம். இதுல வேற எதுவும் கிடையாது, இது மட்டும்தான் இருக்கு. இந்த ரெண்டு வால்யூம் ஒரே வால்யூம் தான் சொல்றீங்க, கரெக்டா? 100% ஒரே தான். both are same. அதுல எந்த டவுட்டும் இல்ல உங்களுக்கு. these two volumes are same. அதான் இப்ப பார்த்தோம், கரெக்டா? ஸ்கிரீன்ஷாட்டோட காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஆமா ஆமா. these both fellows are same. ரெண்டு பேரும் சேம் தான். அதுல எந்த டவுட்டும் இல்ல. இல்ல, இந்த ஏஎம்ஐ இமேஜ் கிரியேட் பண்ணதே இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்ல இருந்து தான். இப்போ இது டெர்மினேட் பண்ணிட்டோம். வால்யூம் இருக்குமா? இருக்காது. டெர்மினேட் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு? கண்டிப்பா அது போயிடும். அந்த வால்யூம் இல்ல. இப்போ எனக்கு ஸ்னாப்ஷாட்ல அந்த வால்யூம் லிங்க் ஆயிருக்குமா? இருக்காது. ஃபர்ஸ்டா இருந்தது, இப்போ இது இன்ஸ்டன்ஸே போனதால அது ரிலேட்டடா எல்லாமே போயிருக்கும்ல. क्वेश्चन என்ன? ரைட், இதெல்லாம் புரிஞ்சிருச்சு நமக்கு, ரைட்டா? ஸ்னாப்ஷாட் வில் ரெஃபர் தி வால்யூம் அப்படின்னு நான் இந்த இடத்துல சொன்னேன்ல. ஆமா. ஸ்டோரேஜ் டீம் இப்போ snapshot still giving a source as a source volume. இப்போ அந்த இடத்துல போய் ஸ்கிரீன்ஷாட்டோட காட்டு. என்ன இருக்கீங்க? வால்யூம் இருக்கு. வால்யூம் இருக்கு. நம்ம ஒரு விண்டோஸ் EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம். அதுல ஞாபகம் இருக்கா? கடைசியா வெப்சைட் URL போட்டா என்ன வந்துச்சு நமக்கு? ஒரு கேட்டரிங் வெப்சைட் போட்டோம். ஞாபகம் இருக்கா இல்ல விண்டோஸ்ல? ஆமா ஆமா, ஞாபகம். இப்ப அது போட்டா வருதா பாருங்க. இந்த புது விண்டோஸ்க்கு, இந்த புது விண்டோஸ் EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு போட்டா வருதா? IP address 23.194.13 23.194.138. ஓகே.
இந்த மாதிரி வெப்சைட் ஓபன் ஆயிரும். இப்ப நான் அதே IAS வந்துருச்சு, பேட்டரிங் வெப்சைட்டே வந்துருச்சு. ஆமா. ஆனா நமக்கு என்ன இல்ல, அந்த விண்டோஸ் இன்ஸ்டன்ஸை நம்ம டெர்மினேட் பண்ணிட்டோம், புது இன்ஸ்டன்ஸ் உடைய பப்ளிக் ஐபி எடுத்து போட்டோம், அதே வெப்சைட் வந்துருச்சு நமக்கு. கரெக்டா? எனி டவுட்? விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் டெலீட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? புதுசா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் அந்த இமேஜ்ல இருந்து கிரியேட் பண்ணோம். ஓகே, இப்ப பண்ணீங்க. ஆமா, இந்த AMI இமேஜ் சொல்றீங்களா? ஏமி இமேஜ்ல இருந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண, மறுபடியும் கிரியேட் பண்ற பாருங்க, லான்ச் இன்ஸ்டன்ஸ். அதுதான் நான் பேரே என்ன வச்சேன், EC2 இன்ஸ்டன்ஸ் ஃப்ரம் இமேஜ், அவர் ஓன் இமேஜ். என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ் ஒரு ஓன் இமேஜை போடுறேன், எடிட் சப்நெட், ஏதோ ஒரு சப்நெட்ல இருக்கட்டும், பப்ளிக் ஐபி அட்ரஸ், ஓகே லெட் இட் பி எனேபிள். என்ன வேணுமோ செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணிக்கிறோம், விண்டோஸ் செக்யூரிட்டி குரூப், லான்ச் இன்ஸ்டன்ஸ். இன்னொரு இன்ஸ்டன்ஸையும் கிரியேட் பண்ற பாருங்க, புதுசா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் இங்க இப்ப பாருங்க பெண்டிங் ரன் ஆயிட்டு இருக்கு. ஆமா, வந்துருச்சு. ரைட், பெண்டிங்ல இருக்கு. இது ரன் ஆனதும் இதோட ஐபி அட்ரஸ் 44.129 எனக்கு என்ன ஆகும், போட்டா ஓபன் ஆகும். அதே வெப்சைட் ஓபன் ஆகுது, அதே கேட்டரிங் வெப்சைட். கடைசியா என்ன அந்த இமேஜ்ல பண்ணமோ அது ஓபன் ஆகும். ஓகே, இப்போ அதாவது இந்த இன்ஸ்டன்ஸ்லயும் அந்த சேம் கான்ஃபிகரேஷன்ஸ் காப்பி ஆயிட்டே வருது, கரெக்ட்டா? அதானே சொல்ல வரீங்க? ஆமா, அந்த இன்ஸ்டன்ஸ் தான் டெலீட் பண்ணியாச்சு, அந்த இன்ஸ்டன்ஸ் இமேஜ் ஆயிருச்சு. ஆமா, ஓகே. அந்த இன்ஸ்டன்ஸ் இமேஜ் ஆயிருச்சு. இந்த இமேஜுக்கு பின்னாடி ஒரு ஸ்னாப்ஷாட் இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இமேஜுக்கு பின்னாடி ஒரு ஸ்னாப்ஷாட் இருக்கு, ரொம்ப முக்கியம். இந்த இமேஜும் ஸ்னாப்ஷாட்டும் இன்டர்லிங்க் ஆயிருக்கும், அதுல எந்த டவுட்டும் இருக்க கூடாது. இந்த ஸ்னாப்ஷாட் இல்லைன்னா அந்த இமேஜ் ஒர்க் ஆகாது. ஓகே, இந்த ஸ்னாப்ஷாட் இல்லைன்னா அந்த இமேஜ் ஒர்க் ஆகாது. ஆனா அந்த சோர்ஸ் வால்யூம் நம்ம டெர்மினேட் பண்ணிட்டோம். சோர்ஸ் வால்யூம், விண்டோஸ் வால்யூம் இங்க இருக்கா? இல்ல இல்ல, ரைட்? அந்த சோர்ஸ் வால்யூமை நம்ம டெலீட் பண்ணிட்டோம். We don't have the source Windows server. Will I able to create a new instance? Yes, we created. Just now we created. So எது ரொம்ப முக்கியம், வால்யூம், அதாவது இந்த சோர்ஸ் விண்டோஸ் சர்வர் போனாலும் பரவாயில்ல, அது டெர்மினேட் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு எது முக்கியம்? ஸ்னாப்ஷாட் முக்கியம். இனிஷியலைசிங்ல இருக்கு. இதோட பப்ளிக் ஐபி ஓபன் பண்றேன். ஆக்சுவலி HTTPS ல போய் மாட்டிச்சா? எஸ், பாருங்க HTTPS ல போய் இருக்காது, HTTP ஓபன் ஆயிடுச்சு. அந்த வால்யூமே இல்லைன்னாலும் ஐ கேன் ஏபிள் டு ஸ்டில் ரொம்ப சீக்கிரமா கிரியேட் பண்ணிட்டோம். இல்ல இப்ப அந்த IASல எதுவுமே நம்ம பண்ணது. if snapshot எங்க பண்ணிட்டோம், சோர்ஸ் பரவாயில்ல, ஸ்னாப்ஷாட் ஆமா, the original EC2 instance and volume terminated. We don't have a problem of creating new instance from our own AMI, right? Own AMI will work based on the snapshot. அவ்வளவுதாங்க, முடிஞ்சிச்சு. இப்போ அந்த வெப்சைட்டை எவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ணிட்டோம். இதுல இன்னொன்னு சொல்லப்பா, இப்ப லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறோம், பேர் போறோம், செலக்ட் பண்றோம், இதுல போய் T2 மைக்ரோன் செலக்ட் பண்றோம், கரெக்டா? இதையே நான் ஒவ்வொருத்தரையும் சொல்லலாம். அப்புறம் செட்டிங்ஸ் போறோம், செக்யூரிட்டி குரூப் சொல்றோம், இந்த இடத்துல அட்வான்ஸ் செட்டிங்ஸ்ல போயிட்டு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் சொல்றோமா இல்லையா? அதெல்லாம் எனக்கு வேணாம். இந்த லான்ச் விசார்ட் இருக்குல்ல, இந்த லான்ச் விசார்டை நான் வந்து டெம்ப்ளேட்டா கிரியேட் பண்றேன். என்ன பண்றேன், AWS உடைய லான்ச் டெம்ப்ளேட்டா கிரியேட் பண்ணிட்டா அந்த டெம்ப்ளேட்டை மேட்ச் பண்ணி
லிங்க் பண்ணிட்டா ஈஸியா ஆட்டோமேட்டிக்கலா இங்க போயிட்டு என்னோட டெம்ப்ளேட், என்னுடைய லான்ச் டெம்ப்ளேட் ஈசி டு விண்டோஸ் நான் சொல்லலாம். சாரி, ஈசி டு எனக்கு பேர் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஈசி டு விண்டோஸ். லினக்ஸ்னா லினக்ஸ். இதுல போய் மை ஐடி இத சொல்லிடுறேன். மை ஐடி விண்டோஸ் ஐஏஎஸ் ஒரே ஒரு ஏமி தானே இருக்கு. அதுக்கு அடுத்தது இதுல போயிட்டு T2 மைக்ரோ கீப்பர் ஒரு தடவை நான் சொல்லிடணும். செலக்ட் அன் எக்ஸிஸ்டிங் விண்டோஸ் செக்யூரிட்டி குரூப், டு நாட் இன்க்ளூட் இன் லான்ச் டெம்ப்ளேட். பரவாயில்ல, நான் அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா என்ன ஆகும்? நம்ம ஒவ்வொரு மேனுவலா போய் ஆட் பண்ணணும் டெம்ப்ளேட். ஆமா, இந்த 2 ஆப்ஷன் மட்டும் எப்பயும் பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா போய் இந்த சப்நெட்ல போய் உட்காந்துரும். எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இந்த அவைலபிலிட்டி ஜோன்ல போய் உட்காந்துரும். மேக்ஸிமம் இதை பண்ண மாட்டோம். ஏன் பண்ணக்கூடாது? ஏன்னா எல்லா EC2 இன்ஸ்டன்ஸ் இதுல போய் உட்காந்துரும், ஒரே சப்நெட்ல போய் உட்காந்துரும். அப்படி பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட் பை AWS. ஆனா பண்ணலாம். பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஏஎம்ஐ இமேஜ் வேணுமோ அந்த ஏஎம்ஐ இமேஜை செலக்ட் பண்ணிக்கணும். ஒரு டைம்ஸ் இந்த கன்ஃபிகரேஷனை பண்ணிக்கலாம். எப்படி அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் இமேஜை கிரியேட் பண்றோமோ அந்த மாதிரி. கீப்பர் வேணுமா கீப்பர் செலக்ட் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் செட்டிங்ஸ்ல மட்டும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ கேன் செலக்ட் எனிதிங், any settings, but in real time a best practice, do not select the subnet and arch. அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் கிரியேட் லான்ச் டெம்ப்ளேட். சும்மா ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணியாச்சா? அவ்வளவுதான். இப்ப நான் லான்ச் டெம்ப்ளேட் போகலுமா என்ன? இதை செலக்ட் பண்ணி ஆக்ஷன் லான்ச் இன்ஸ்டன்ஸ் ஃப்ரம் திஸ் டெம்ப்ளேட். எந்த டெம்ப்ளேட்டோ அந்த டெம்ப்ளேட்டை நீங்க செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? ஆக்ஷன் லான்ச் இன்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த டெம்ப்ளேட். இதுக்கு என்ன கிரியேட் ஆயிருக்காது, இதுக்கு ஸ்னாப்ஷாட் வால்யூம்ல எதுவும் கிடையாது. அவ்வளவுதான் சார். செலக்ட் சப்நெட், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். I can go and select particular zone if I want. இதை மட்டும் நான் பண்ணலாம். இது 16G. அதாவது இந்த எரர் ஏன் வருது தெரியுதுங்களா? இந்த எரர் ஏன் வருது? இந்த ஜோன்ல இந்த அவைலபிள் ஜோன்ல இந்த ஆப்ஷன் இல்ல. Subnet, the selected subnet is AZ6 and மியூட்ல பேசிட்டு இருக்கேன். AZ is நாட் அவைலபிள். AZ is A4 value. நாட் அவைலபிள் கிடையாது. சப்நெட்ங்கிறது எங்க எந்த அவைலபிலிட்டி ஜோன்ல இருக்கு? AZ6ன்னு இருக்கு பாருங்க. AZ6ன்னு இருக்கா? ஆமா. அப்போ என்னுடைய அவைலபிலிட்டி ஜோன் என்ன இருக்கலாம்? இது AZ6 நீங்க இருக்கணும். ஆமா. ஓகே. அவ்வளவுதான். You have to select here. மேனுவலா செலக்ட் பண்ணா இந்த பிரச்சனை. ஆல் ஓகே. எஸ். லான்ச் டெம்ப்ளேட். அந்த ரெண்டு சப்நெட் அதான் செலக்ட் பண்ணேன். இப்ப கீப்பர் செக்யூரிட்டி குரூப் எதுவுமே நான் சொல்லல. இப்ப எனக்கு இன்னொரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. பாருங்க பெண்டிங் இருக்கு. இதோட ஐபி அட்ரஸ் கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிரும்? யூஆர்எல் ஓபன் பண்ணா கேட்டரிங் அப்படின்னு அந்த வெப்சைட் வந்து இது வரைக்கும் போகுது. ஓகேவா? I'll stop it here. Any questions so far?
இல்லங்க எனக்கு செஷன் சூப்பரா புரிஞ்சுது. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் எந்த இமேஜ் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணி ரியல் டைம்ல விண்டோஸ் லினக்ஸ் எல்லாத்தையுமே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் ஐ வில் ஷோ சம் அதர் டாபிக். ஓகே. கீழே வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் என்ன பார்க்கலாம் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இலியாஸ், ஒரு சின்ன சஜஷன், ஒரு ரிக்வெஸ்ட். இப்போ லேப் பிராக்டிஸ் பண்றதுக்கு லேப் கைட் மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? இந்த டாக்குமெண்ட் பிபிடி தான் உங்களுக்கு கைட்லைன்ஸ். இத பார்த்தாலே தெரியும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ நான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி நான் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, டைரியில. ஓகேவா? ஆனா எல்லாமே எழுத முடியல. நம்ம நீங்க சொல்ற அந்த தியரி பார்ட் எழுத முடியுது. ஆனா நீங்க அந்த ப்ரொசீஜர் இருக்குல்ல, இப்போ அதர் ஸ்டெப்ஸ் தான் கொடுக்கறேன் நான். எல்லா டாக்குமெண்ட்லயும் இருக்குமே. பெம் டு பிபிகே மாத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அந்த ப்ரொசீஜர் அதை எழுதவே முடியல. ஐ மீன் அந்த மாதிரி நிறைய எழுதுறீங்க. அதான் ஸ்கிரீன்ஷாட் கொடுத்திருக்கேனே. ஓகே, பெம் டு பிபிகே தான் ஸ்கிரீன்ஷாட் டே 3 அது போதுமா? தெளிவா இருக்கு என்ன, இது போதும். ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஃபுட்டேஜ் என்ன ஓபன் பண்றீங்க, லோட் கொடுக்குறீங்க, ஏரோ மார்க் கூட கொடுத்திருக்கேனே. சரி சரி, ஓகே. இது நான் கொடுத்தது பத்தலன்னா கூகுள்ல தெரியும் நிறைய வரும், சாட்ஜிபிட்டில தெரியும் நிறைய வந்துடும். அப்படி இல்லையா? அந்த ரெக்கார்டிங் வீடியோ அனுப்புறேன், அதை பார்த்து அதுல இருந்து ரெஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, ஓகே ஓகே. இப்போ இந்த லான்ச் டெம்ப்ளேட்டை நீங்க இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. பெண்டிங்ல இருந்து இட் மஸ்ட் பி ரன்னிங் இனிஷியலைசிங். இது ஒரு பப்ளிக் ஐபி ஓப்பன் இன்காக்னிட்டிவ் மோடு. HTTP எல்லாம் ஓப்பன் ஆகும். HTTP கண்டினியூ திஸ் சைட். பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. கடைசியா கிரியேட் பண்ணது லான்ச் டெம்ப்ளேட்ல இருந்து. ஓகேவா? மேபி ஸ்டில் இனிஷியலைசிங் இருக்குல்ல, அதனால ஸ்லோவா இருக்கும். ரெண்டாவது அதோடைய ரேமும் ரொம்ப கம்மி தான். ரேம் சிபியூல கொடுத்துருக்கோம், ஒரே ஒரு விர்ச்சுவல் சிபியூ கொடுத்துருக்கோம் பாருங்க. However, it works. It has to work. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. டே 3 டே 4 ரெண்டையும் நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன் லாஸ்ட் வீக். மறுபடியும் புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்காக மறுபடியும் அதை அனுப்புறேன். ஓகே, மொத்தமா அனுப்புறீங்களா? ஆமா, டே 3 டே 4 ரெண்டுமே அனுப்புறேன். ஓகே. டே 1 டே 2 ஆல்ரெடி இருக்கு, கரெக்டா? வேற யாருக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்லப்பா. I'll delete all the stuffs. Action, terminate. ஏன்னா நீங்க delete பண்ணவும் தெரிஞ்சுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு. எல்லாமே terminated. அதுக்கப்புறம் launch template. அதுக்கு தான் ஒவ்வொரு தடவையும் ரைட் கிளிக் பண்ணி நியூ டேப் கொடுக்க சொல்றவங்கள. delete. launch template delete ஆயிடுச்சு. AMI image, action, deregister AMI image. delete the associated snapshot. அதுவும் delete ஆயிடும். snapshot-ம் no snapshot. வால்யூம், எந்த வால்யூம், இந்த வால்யூம் எல்லாம் ஆக்சுவலி இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்னால இருக்கு. ஸ்னாப்ஷாட் தேவையில்லை, டெலிட் ஆயிடுச்சு. எப்ப ப்ராக்டிஸ் பண்ணாலும் நியூ டேப் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நமக்கு டெலிட் பண்ணவும் அதை பார்க்கவும் ஈஸியா இருக்கும். பாருங்க, வால்யூம் சார் இதுல வந்து செக்யூரிட்டி குரூப்பும் ரிமூவ் ஆயிடும். செக்யூரிட்டி குரூப் ரிமூவ் ஆகாது. செக்யூரிட்டி குரூப் ரிமூவ் ஆகாது, அப்படியேதான் இருக்கும். அதை நீ டெலிட் பண்றவருக்கு EC2 இன்ஸ்டன்ஸ் டெலிட் பண்ணா செக்யூரிட்டி குரூப் டெலிட் ஆகாது. EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணா வால்யூமும் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டும் தான் ஆகும். இதுல நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு 2 கார்டு இருக்கு பாருங்க. இப்ப 2 EC2 இன்ஸ்டன்ஸ் மட்டும் இங்க இருக்கும், ஷட்டிங் டவுன்ல இருக்கும். அது ஒன்ஸ் இட் இஸ் டெலிட்டட், இந்த இன்டர்ஃபேஸும் போயிடும், வால்யூமும் போயிடும். இந்த வால்யூம் எந்த EC2 இன்ஸ்டன்ஸோட அட்டாச் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். EC2 from our own image attached resources. இது டெலிட் ஆயிடுச்சு. 770 ஷட்டிங் டவுன், அது ஆயிடும் ஆட்டோமேட்டிக். ஓகே,
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த டாபிக் தான் நம்மளுடைய அடுத்த வீடியோ.